ඝාතන සංස්කෘතිය கொலை சம்பவங்களும் குற்றச்செயல்களும் நமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. குற்றங்களை தடுப்பதற்கு நீங்கள் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? அனைத்து துறைகளிலும் இது பாரிய தாக்கத்தை செலுத்தியுள்ளது. சிவில் சமூக கட்டமைப்பும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. அதேபோன்று சுற்றுலாத்துறை. உங்களுக்கு ஒரு விடயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். சுற்றுலாத்துறையினூடாக பாரிய லாபத்தை அடைய முடியும் என அனைவரும் எதிர்பார்க்கிறோம். அது தொடர்பில் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எனினும் இது தேசிய பாதுகாப்பிலும் நமது நாட்டின் சுற்றுலாத்துறையிலும் பாரிய தாக்கத்தை செலுத்தியுள்ளது. අපේ රටේ සංචාරක අංශය ඇතුළු අනෙකුත් ශේෂ්ඨවලටත් බරපතල ප්‍රශ්නයක් කියන කාරණාව. නමුත් දැන් අපිට පෙනී යන දේ තමයි දැන් මේ ආරක්ෂා පිළිබඳ ප්‍රශ්නය தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான கேள்வியை இவர் தொடர்ச்சியாக 3வது தடவையாக தொடர்கின்றார் என நினைக்கின்றேன். அது தொடர்பில் பல தடவைகள் கலந்துரையாடியுள்ளோம். கௌரவ ஜனாதிபதியும் அமைச்சரும் பல தடவைகள் பதில் வழங்கியுள்ளனர். அதேபோன்று தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து புலி எழுந்திருக்கும் வரை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு குழுவினரும் இருக்கின்றனர். உறங்கிக் கொண்டிருந்த அவ்வாறானவர்கள் மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளனர். எனவே உங்களிடம் ஒரு கோரிக்கை விடுக்கின்றேன். கட்சித் தலைவர் என்ற ரீதியிலும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற ரீதியிலும் 27 கீழ் 2 சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவசர நிலைமையின் போதான கேள்வி ஒன்று அல்லாத கேள்வியை தொடுக்காதே. இது வேறு ஒரு பாதையை நோக்கி நகர்கிறது என்பது இதனூடாக புலப்படுகிறது. நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலாத்துறையினருக்கு இடையூறு ஏற்படுத்துவதற்காகவே இவ்வாறு நடைபெறுகிறது. எனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக இவ்வாறான கேள்விகளை எழுப்புவதற்கு உங்களிடம் அனுமதியை பெற வேண்டியது அவசியமாகும். முக்கியமான கேள்வி இல்லை. திடீரென எழுகின்றார், கருத்து தெரிவிக்கின்றார். அதற்கு ஒருபோதும் இணக்கம் தெரிவிக்க முடியாது. அது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். சபையை சாதாரணமாக முன்னெடுத்து செல்லுமாறும் கோரிக்கை விடுக்கின்றேன். ගරු විපක්ෂ නායකතුමා කරුණාකර අසුන් ගන්න.